ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் துபாய் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் லேஷி. ஆல்ரைட், இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு மாதமாக நான் பார்த்துன்னு இருக்கேன். பட் என்னால் பேசுகிறதுக்கு அந்த டைம் இல்லைன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் ஐ ஃபீல் பேட். ஓகே, ஆக்டர் ஸ்ரீ அவரை பற்றி வந்து சில சோஷியல் மீடியா, சிலர் இல்லை நிறைய சோஷியல் மீடியா அவரை பற்றி வந்து நிறைய பேசின்னு இருக்காங்க. இவரை வந்து நான் ஒரு 1-2 படத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சாக்லேட் பாய் அண்ட் இவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, இவர் வந்து இந்த நிலைமையில் பார்ப்பேன் நான் ஒரு நியூஸ் கேட்பேன்னு நான் வந்து நினச்சதே இல்லை. ஸோ இவரோட நியூஸ் வெளியே வரும்போது நான் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸ் பார்த்துன்னு இருப்பேன். ரொம்ப ஹீஸ் கான் வெரி வீக். என்ன காரணம்னு தெரியாது. அண்ட் த சேம் டைம் வந்து நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸையும் தெரிஞ்சவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் வந்து இஸ் கான் டு ட்ரக்ஸு அது இதுதான் சொல்லி அவரை வந்து ஸ்டார்ட் டு ப்ளேம் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்து ஒரே ஒரு விஷயந்தான், இது நான் சொல்கிறேன், இட்ஸ் மை பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து யாரும் புண்படுத்தோ நத்திங் லைக் தட். I just want to say what I feel about this. First of all, ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வேர்ஸ்ட் அண்ட் குட் இருக்கும், சரிங்களா? அவர் செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பர்சனாக இருக்கட்டும், இல்லை யார் வேணா இருக்கட்டும், அந்த விஷயம் பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு, தப்பாக பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை. வி டோன்ட் ஹாவ் த ரைட்ஸ். மெயினாக ஒருத்தர் வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு நல்ல நார்மல் பீரியடில் இருந்து அவர் வந்து இது மாதிரி ஒரு நிலைமை வராருன்னா அவருக்குள்ளே வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். அவருக்குள்ளே நிறைய விஷயம் பார்த்துருக்கலாம். அவரோட பர்சனல் இஷ்யூஸாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டாக இருக்கலாம். அவருக்கு இந்த இந்த சிச்சுவேஷன் வந்த காரணமே வந்து சம் பர்சனல் ரீசன். அது நம்மளுக்கு வந்து வி ஷுட் நாட், இதுதான் சாக்குன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ அதை நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ நான் சில யூடியூப் சேனல்ஸில் பார்க்கும்போது, யூடியூப் நியூஸ் சேனல்ஸில் பார்க்கும்போது அவங்க வந்து வெரி என்னது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தப்பாக பேசி அவர் இந்த கண்டிஷனில் இருக்கார், இப்படி ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு. நானும் அந்த வீடியோஸ் பார்த்தேன். ஐ வாஸ் ஷாக் டு சி. அண்ட் அவர் வந்து சினிஃபீல்டில் சில பேர் சொல்கிறாங்க, இந்த சில படத்தில் வந்து நடித்து அவர் காசு கிடைக்கல, அண்ட் ஹீஸ் கான் இன் டு டிப்ரெஷன், ஹீஸ் கான் டு திஸ், ஹீஸ் கான் டு தட். ஆல் ஐ கேன் சே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் இதை எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், வி ஷுட் ஹெல்ப் ஹிம் இன் த சென்ஸ் ஆஃப் எப்படின்னா, வி டோன்ட் நோ அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் கூட வச்சுக்கோங்களேன். அவர் இந்த உலகத்தொட்டு போன அப்புறம் தான் நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. அதாவது இவரை வந்து போதை கொடுத்து அவரோட சிலர், உங்களுக்கு தெரியும், நான் அவரை பற்றி பேசின்னு தான் இருக்கேன், அவரோட பணத்தையும் சொத்தையும் எடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க. பட் அது வரைக்கும் நம்மளுக்கு தெரில சுஷாந்த் சிங் ராஜ்பூத் எப்படி இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். எல்லாருக்கும் தெரியும் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அ பியூட்டிஃபுல் பர்சன். பட் இந்த உலகத்தோடு போன அப்புறம் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா, அதாவது சுஷாந்த் சிங் ராஜ்பூத் இந்த உலகத்தொட்டு விட்டு போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி நம்மலாம் காப்பாற்றிருக்கலாம் அவரை. நம்ம ஃபேன்ஸாக இருக்கட்டும், பிரதர்ஸாக இருக்கட்டும், ஏன் அவங்க சொந்த சிஸ்டர்ஸ் பிரியங்கா தீதி அவங்களாம் இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஷுவராக வந்து சரி ஓகே இவர் இந்த கண்டிஷனில் இருக்கார், நம்மளை வந்து போய் சேவ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூத் உயிரோடு இருந்திருப்பார். இப்போ அந்த நியூஸ்லாம் தெரிஞ்சு நம்ம ட்ரோல் பண்ணி பேசி இல்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அப்போது வந்து இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் ஹிம் மோர் பேட், இல்லையா? நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ ஸ்ரீ இப்போ அவர் இருக்க கண்டிஷன் வந்து வி டோன்ட் நோ எனிதிங். சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, சில பேர் வந்து நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம் உள்ளே வச்சுன்னு சிரிப்பாங்க. சில பேர் மைண்டு மாறும், சில பேர் வந்து கடுப்பாவாங்க, சில பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் லெவலில் போடுவாங்க, சில பேர் போதைக்கு அடிமையாயிடுவாங்க, சில பேர் வந்து அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது.
ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து தப்பாக தெரியும். இவனா இப்படி, இவனா அப்படி. ஆனால் ஐ விஷ் ஸ்ரீக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் அவர்கிட்ட பேசி என்ன நடந்துச்சு, ஏன் இப்படியா இருக்கீங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு, டு யூ நீட் எனி ஹெல்ப் ஓ சம்திங் லைக். இப்போ லோகேஷ் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டிருக்காரு தட் ரிக்வெஸ்டிங் எவ்ரி ஒன். அவர் இப்போ சோஷியல் மீடியா விட்டு இஸ் இன் மெடிடேஷன், இஸ் டேக்கிங் இந்த டாக்டர் கன்சல்ட் எடுத்துன்னு இருக்காரு. அண்ட் இந்த சேம் டைம் வந்து தயவு செஞ்சு அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க, ஒரு எந்த ரூமர்ஸை கலப்பாதீங்க. ஐ அப்ரிஷியேட் லோகேஷ் சார் ஃபார் டூயிங் திஸ். அண்ட் ஃபைனலி அவருக்கு வந்து ஸ்ட்ரீக் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ரைட்டுங்க. அதாவது ஒருத்தர் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார் ஸ்ரீ, சத்தியமாக அவ்வளோ அழகாக இருப்பார், க்யூட்டாக இருப்பார், ஒரு வெரி இந்த சாக்லேட் பாய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இருந்தவர் இப்போ இப்படி. அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தார் சேயிங் தட் ஐ ஸ்டாப் ஸ்மோக்கிங் மோர் தென் இயர் பேக் அப்படி இப்படின்னு. வி டோன்ட் நோங்க. அதாவது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் ஒருத்தர் போட்டு we are giving him more pain. We are giving him more and more pain. இதே விஷயம் நம்ம குடும்பத்தில் யாராச்சும் நடந்தா, as a brother, father, a friend, நம்ம போய் பேசியிருப்போம். பேசி சரி இது வந்து பெரிய பிரச்சனை ஆகக்கூடாது, பெருசாக வரக்கூடாது, நம்ம வந்து போய் we can help that person and support him to get rid of this and ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து நம்ம வழி பண்ணலாம். இப்போ வந்து இவரோட நியூஸ்லாம் பார்க்கும்போது அவர் இருந்த ஏற்கனவே ஒரு கண்டிஷன், அவர் இருந்த ஒரு பெயின் ஆர் தட் ஜேர்னி, அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு தப்பான வழியில், ஒரு தப்பான வழி கூட சொல்லுவேன், ஒரு தப்பான சுச்சுவேஷனில் நிற்கிறாருன்னா அவருக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுது, அவருக்குள்ளே ஏதோ ஒன்று சம்திங் நம்ம கடவுளைங்க அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. அந்த நிலைமையில் வந்து வி ஷுட் நாட், நம்ம வந்து இன்னும் போய் அவர் மேலே இதை சொல்லி பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் அது நாளைக்கு வந்து தட் வில் கெட் இம் மோர் இன் டு. எனக்கு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு ஆளை பார்த்து, அவர் எதுவும் தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் கொலை பண்ண, அவன் கொலைக்காரனாக தான் மாறுவான். என்னமா அது மைண்டுக்குள்ளே ஓடினே இருக்கும். அது மாதிரி சில ஆளுங்க வந்து சிலரை பற்றி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அது மைண்டுக்குள்ளே ஏறும். சில பேருக்கு அந்த ஸ்ட்ராங் வில் பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்க என்னன்னா சொல்லிட்டு போ, நான் என் வேலை செய்கிறேன், நான் இப்படி தான், நான் நல்லபடியாக வந்துடுவேன், ஒரு நம்பிக்கை தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன், ஒரு 4 வருஷம் வந்து நானும் ஒரு வழியில் போயிருப்பேன். ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, இல்லை நம்ம இந்த வழிக்கு வந்துட்டோம், பார்த்துட்டோம், இப்போ மேலே ஏற வேண்டியதுதான். அதே மாதிரி எனக்கு ஒரு சரௌண்டிங்ஸில் வந்து தெரியாதவங்க, தேங்க்ஸ் டு தம், என் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன், என்னை வந்து லெஃப்ட் பண்ணி அதான் ஒரு வீடியோ நேற்று கூட போட்டேன், இருட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வெளிச்சம் தெரியும்போது அவன் கடவுள் மாதிரி, அவனோ அவளோ ஒரு கடவுள் மாதிரி, அது மாதிரி ஆளுங்களாம் வந்து என் லைஃப்பில் வந்தாங்க. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரீக்கு வந்திருக்கணும், வருவாங்க. அண்ட் ஐம் ஹாப்பி லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவரை வந்து இஸ் டேக்கிங் சம் ஸ்பெஷல் ஹெல்ப் டு சப்போர்ட் ஹிம் அண்ட் டு ரிகவர் ஹிம். ஸோ எவ்ரி ஒன் இது நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ வந்து சில பேர் இருக்காங்க, அந்த மீரா மித்துன்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பைத்தியம் தான். நம்மளை எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருவோம், எத்தனையோ வாட்டி அட்வைஸ் பண்ணியிருக்கோம், என்னையே பிடிச்சி திட்டின்னு இருக்குது. நான் துபாயில் இருக்கும்போது அது அவங்க வந்து வேறு கட்சி, அதாவது வேறு சிச்சுவேஷன், வேறு அது வந்து இன்பில்டுங்க. அது இவரெலாம் அப்படி இல்லை. இந்த ஸ்ரீ நீங்கள் வந்து நான் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமான கேரக்டர், ஹி டசன்ட் ஹேஸ் அது மாதிரி வந்து நம்ம வந்து அவர்கிட்ட பேசாமல், அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் என்ன ஆயிடுச்சு ஒரு இது கேட்காம, வி ஹாவ் நோ ரைட்ஸ் டு ஸ்ப்ரெட் அன்வான்ட் திங்ஸ் அபவுட் ஹிம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இது ஸ்ரீ மட்டும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் ஒருத்தர் வந்து செம்மையாக இருந்தார், அவர் வந்து இது மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாருன்னா முடிஞ்சால் அவரை சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா அவர்கிட்ட பேசுங்க, கேளுங்க, என்ன ஆயிடுச்சுங்க, என்ன வாட்ஸ் த ரீசன், ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படி கேட்டு ட்ரை டு கன்சோல் ஹிம் ஆர் ட்ரை டு சப்போர்ட் ஹிம். பிகாஸ் நாளைக்கு வந்து தட் கேன் ஹேப்பன் டு யூ ஆல்சோ.
ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், யார் வேணால் இது நடக்கலாம். ஸோ இதாங்க, அதில் சில பேர் வந்து சில சேனல் வந்து தேவையில்லாத இந்த டிஆர்பி வரத்துக்காக வளர்றது, கேவலமாக பேசுறது, ஒன்றும் தெரியாமல் சொல்கிறது, அது நாளைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களாம் இதை பார்த்தாங்கன்னா எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவர் கலர் அடிக்கிறாருன்னா கலர் அடித்து போட்டோம், அவர் ஒல்லியாருன்னா அவர் ஒல்லியாகி போட்டோம், அது அவர். அதுதான் சொல்கிறேன், அவரோட வெளி வந்து யாருக்கும் தெரியாது. இப்போ எனக்குள்ளே இருக்கிற வெளி வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து என்ன பண்ணாலும் தெரியாது. we cannot. So I hope and I pray to Baba and to Shivan, Sri should come back. அவர் வந்து பேக் டு ஃபார்ம் வரணும். ஐ ஹோப் அண்ட் ஐ விஷ் லோகேஷ் சார் வந்து கெட்ஸ் him பேக் ஆன் அ ட்ராக். அவரோட அடுத்த படம் ஸ்ரீக்கு ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும். இட்ஸ் குட் இந்த டைமில் வந்து லோகேஷ் சார் வந்து போய் பார்த்துருக்காரு. ஐம் ஷூர் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட போய் பார்த்துருப்பாங்க. சில பேர் வந்து இந்த மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிச்சுன்னா அது ரொம்ப கஷ்டங்க வெளியே வரத்துக்கு. பட் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன், சேங் தட் அவர் சோஷியல் மீடியாலாம் விட்டு இஸ் கோயிங் டு கோ அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது, டாக்டர் மெடிக்கேஷன் அதெல்லாம் பார்க்க போகிறாரு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் அண்ட் ஐ ஹோப் ஸ்ரீ கம்ஸ் பேக். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஒன்ஸ் அகெயின், டோன்ட் பிலீவ் இன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். மெயினாக ஒருத்தர் பர்சனலாக வந்து இஃப் இஸ் கோயிங் த்ரூ ஸோ மச், அவரை பற்றி தப்பாக பேசாதுங்க. அவங்களோ இட்ஸ் அ மேல் ஆர் ஃபீமேல், தப்பாக பேசாதுங்க. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை டு சேஞ்ச் தெம், ட்ரை டு ஸ்பீக் டு தெம், ட்ரை டு கிவ் சம்திங் பாசிட்டிவ் டு தெம். தட் வில் பி வெரி சப்போர்ட்டிவ். அதான் சொல்லுவாங்க. ஸோ ஐம் ஷுர் இஃப் ஸ்ரீ பிரதர்ஸ் வாட்சிங் திஸ், இப்போ இல்லை, ஃபார் ஷுர் ஒரு நாள் பார்ப்பார். ப்ரோ கம் பேக், வாட் எவர் இட் இஸ், கீப் யூர் செல்ஃப் ஸ்ட்ராங். அகெயின் உங்கள் மைண்டில் என்ன ஓடுது யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஏன் இந்த சுச்சுவேஷன் வந்தீங்க கூட யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வாழ்க்கை இல்லை, இதை தாண்டி நிறைய இருக்குது. யூஆர் நாட் அ லூசர், யூஆர் அ வின்னர், யூஆர் அ சாம்பியன், யூஆர் கோயிங் டு ரைஸ் பேக், யூ ஆர் கோயிங் டு பி அ சூப்பர் ஸ்டார் சூன். உங்கள் படத்தை நான் பார்த்துருக்கேன். யூஆர் அ பியூட்டிஃபுல் பர்சன் ஆன் ஸ்க்ரீன். ஐ வாண்ட் டு see you back on screen. So this is my message for Brother Sri, and for all those who are watching this channel, please ஒரு வேண்டாம், அது வந்து நம்ம வந்து ட்ரை டு சப்போர்ட், ட்ரை டு பிரிங் அப் பீப்புள் ஃப்ரம் திஸ் டைப். இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க நீங்கள் வந்து மேலே எடுத்து வந்தீங்கன்னா புண்ணியமாகும், நல்ல விஷயமாக இருக்கும். அவருக்கும் நல்ல விஷயம், அவங்களுக்கும் நல்ல விஷயமாக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கும் நம்மளுக்கும் அந்த நல்ல மனசு இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்து நான் அப்பயே பேசலாம் பார்த்தேன், பட் எனக்கே மனசு கஷ்டமாகிடுச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் ஃபுல் ஸ்விங்கில் ஓப்பன் பண்ணியிருக்கோமே, சரி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம், ஒரு பாசிட்டிவான மெசேஜ் ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போயிருந்தாங்கன்னா அவங்கள தப்பு பேசாமல் அவங்க கூட போய் உக்காந்து பழகி என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படியா இருக்க பேசி ட்ரை டு பிரிங் எம் அவுட் ஆஃப் தட் பெயின். என்னெல்லாம் விட்டா போய் ஜாலியாக அவங்க முன்னாடி டான்ஸ் ஆகி ஜோக் வச்சு அவங்க சிரிக்க வச்சு எப்படியாச்சும் ஐ வில் ட்ரை டு கெட் இட் அவுட். ஸோ அது பண்ணுங்க. அதை விட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாதீங்க. அண்டு அது ரொம்ப இட் வில் ஹர்ட், இட் வில் கெட் தெம் இன் டு மோர். அவ்வளோதான். அவ்வளோ கைஸ், உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மேக் ஷூர் சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் ஐகான், ஷோ சம் லவ் பை ஷேரிங் திஸ் வீடியோ வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹாப்பி குட் ஃப்ரைடே டு எவ்ரி ஒன். எஸ், ஹாப்பி குட் ஃப்ரைடே டு எவ்ரி ஒன். அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பீஸ்.